இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சோத்துக்கு தர ஜூஸ் தான் எங்கள் அம்மா ட்ரை பண்ணாங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிட்டு வந்து அப்போயே எங்கள் அம்மா செஞ்சனால நாங்கள் மதிய நேரத்தில் தான் பிடிக்கிட்டு வந்தாங்க. அப்பையும் பிடிக்கிட்டு வந்து 7 தடவை வாஷ் பண்ணாங்க. 7 தடவைக்கு மேலேயே நாங்கள் வாஷ் பண்ணியிருப்போம். ரொம்ப பிசுபே இல்லாமல் கண்ணாடி பதம் ஸ்டேஜ் இருக்கிறப்பயே நாங்கள் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு காய்கறி மதிய நேரத்தில் சாப்பாடு கொண்டு போவோம். அந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் வந்துச்சுங்க. நாங்கள் இதுக்கு வந்து 1/2 லிட்டர் மோர் எடுத்துக்கிட்டோம். 1/2 லிட்டர் பால் வாங்கி உரைய வச்சு அந்த மோரை தாங்க நாங்கள் 1/2 லிட்டர் மோர் எடுத்துக்கிட்டோம். உப்பு, புதினா வந்து ஒரு 1/4 கப்பு புதினா எடுத்துக்கிட்டோம். எல்லாமே வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணுவோம்ல அதில் தாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இவ்வளோ எங்களுக்கு சொத்துக்கத்தலை இவ்வளோ வந்து இருந்துச்சு. இதுக்கு நாங்கள் 1/2 லிட்டர் மோர் எடுத்துக்கிட்டோம். உப்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டோம். ஜீனி வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜீனி எடுத்துக்கலாம், இல்லையா நீங்கள் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் உப்பு, ஜீனி 3 டேபிள் ஸ்பூனு, புதினா, சோற்றுக்கற்றாழை, தயிரோடு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணி நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். மொத்தம் இதில் 1 லிட்டர் அளவுக்கு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். குவான்டிட்டி வந்து 1 லிட்டர் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா லெஸ்ஸி மாட்டம் தாங்க இருக்கும். ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் ஜீனி படிக்கணும் உங்களுக்கு திப்பாக இருக்கும். உப்பு கூட கொஞ்சம் துவப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, லெஸ்ஸி மாட்டம் தான் இருக்கும். பாருங்கள், நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கிளாஸில் எங்களுக்கு 4 கிளாஸ் வந்துச்சுங்க. கரெக்டாக நானும் அம்மாவும் 2 தடவை குடிச்சிட்டோம். அவ்வளோ வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மதிய சாப்பாடே நாங்கள் சாப்பிடலாம், அந்தளவுக்கு வயிறு ரொம்ப ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். எப்படி மேலே வந்து அந்த புதினா பூரா மேலே வந்து எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கீழே பூரா பாருங்கள். எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்தோம். அவனுக்கு வந்து பிடிக்கல, கீழே ஊற்றிட்டான். கொஞ்சமாக தான் அவன் குடித்தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.